ஹலோ வியூவர்ஸ். எங்கேயாவது தண்ணிய பார்த்து ஆசைப்பட்டு சந்தோஷமா இறங்கி குளிக்கலாம் அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்குள்ள ஒரு பயம் வந்துரும். அது என்ன மாதிரியான பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணிக்குள்ள ஒரு வேளை ஏதாவது முதல கிதல இருக்குமோ அப்படிங்கிறது தான். கோரமான பற்களோட, சின்ன சின்ன கை கால்களோட, முற்கள் கொண்ட முதுகோட, மிரட்டும் கண்களோட தண்ணிக்குள்ள பதுங்கி பதுங்கி வாழுற முதலைகள். அந்த முதலைகளை பார்த்தாலே ஒரு தனி பயம் வருங்க. அப்படிப்பட்ட மிரட்டும் முதலைகளையே தனியாகவோ கூட்டமாகவோ வீழ்த்தக்கூடிய 5 விதமான விலங்குகளை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1 அனகோண்டா. உலகத்துல இருக்கக்கூடிய பாம்பு வகைகள்லயே ரொம்பவே பலசாலி அனகோண்டா தான். சைஸ்ல அனகோண்டா ரொம்ப பெருசு மட்டும் கிடையாதுங்க, ரொம்பவே பவர்ஃபுல் ஆனதும் கூட. ஒரு நல்ல வளர்ந்த அனகோண்டா பாம்புடைய சைஸ் பாத்தீங்கன்னா 17 அடி வரைக்கும் லென்த்தும், கிட்டத்தட்ட 500 கிலோ வரைக்கும் வெயிட்டும் போடக்கூடியது. அண்ட் இந்த அனகோண்டா மட்டும் ஏதாவது ஒரு உயிரினத்தை சுத்தி இருக்குச்சு அப்படிங்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட 9,000 பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை உருவாக்க முடியுமா இதனால. இந்த அளவுக்கு ஒரு ஸ்பீசிங் பவரை ஹிப்போபொட்டாமஸ், யானை மாதிரி பெரிய உயிரினங்களை தாங்க முடியாது. ஸோ அனகோண்டா அண்ட் முதலை இரண்டுமே செமி அக்வாட்டிக் அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் தண்ணியில உயிர் வாழும். அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வகை பாம்புகள் நிலத்திலயுமே உயிர் வாழுங்க. இந்த அனகோண்டாவும் முதலையும் நிறைய தடவை தண்ணிக்குள்ள சண்டைகள் போட்டிருக்கான். அதுல சில நேரம் முதலை ஜெயிச்சாலும் கூட மெஜாரிட்டியா அனகோண்டா தான் வின் பண்ணிருக்கு. இது இரண்டும் சண்டை போடும் நேரங்கள்ல அனகோண்டா அதிகமா முதலையுடைய வாயத்தான் சுத்த பார்க்குமா. அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலையுடைய முழு பலமே அதனுடைய வாய்ப்பகுதி தானா. நம்பர் 2 காட்டுக்கே ராஜாவான லயன். சிங்கங்கள் எப்பவுமே கூட்டமா தான் வாழும். வேட்டையாடினாலும் சரி, மற்ற சிங்க கூட்டங்களோட டாமினன்ஸ்க்காக ஃபைட் பண்ணனாலும் சரி, இந்த உலகத்துல ரெப்டைல் இனங்கள்லயே பெருசா வளரக்கூடியது முதலைகள் தான். பொதுவாவே முதலைகள்ல 4 டைப்ஸ் இருக்கு. நைல், சால்ட் வாட்டர், அலிகேட்டர், கைல்மேன் அண்ட் கேலியல்ஸ். இந்த டைப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி உயிர் வாழக்கூடியது. ஸோ ஆப்பிரிக்கா சிங்கமும் நைல் முதலையும் நேருக்கு நேரா பலமுறை சந்திச்சிருக்கு. அண்ட் ஒன்னோட ஒண்ணு பலமுறை வேட்டையாடியும் இருக்கு. ஒரு வளர்ந்த ஆப்பிரிக்கா சிங்கம் வால் பகுதியை சேர்க்காம 6.8 அடிக்கு மேல லென்த்தும், 200ல இருந்து ரொம்ப ரேரா 209 கிலோ வரைக்கும் வெயிட்டும் போடும். நெயில் முதலை ஆவரேஜா பாத்தீங்கன்னா 15 அடிக்கு லென்த்தும், 100 கிலோக்கு வெயிட்டும் போடக்கூடியது. ஸோ சிங்கங்கள் அப்படின்னாலே பயங்கரமா வேட்டையாடக்கூடிய மிருகம் அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே பாத்தீங்கன்னா தன்னை விட முதலை 3 மடங்கு சைஸ்ல ஹெவியா இருந்தாலும் கூட நல்லா வளர்ந்த ஒரு ஆண் சிங்கம் இதை தனியாகவே வீழ்த்தி விடுமா. அப்கோர்ஸ் நைல் முதலையால 5000 PSI வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியும். இது புலியுடைய பைட் ஃபோர்ஸை விட 5% பலம் வாய்ந்தது. அதனால சிங்கம்னு இல்லைங்க, இந்த முதலை வாயில எது மாட்டினாலும் சரி அது சட்னி தான். சோ சிங்கத்தால வெறும் 650 PSI வரைக்கும் தான் அழுத்தமா கடிக்க முடியும். இது முதலையுடைய பைட் ஃபோர்ஸ்ல 1/4 பங்கு கூட இருக்காது. ஆனா எப்படி இந்த சிங்கத்தால அவ்வளவு பெரிய முதலையை கொல்ல முடியுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த சிங்கத்துக்கு மசில் பவர் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். குறிப்பா தன்னுடைய கால் நகத்தால முதலையுடைய கண்களை குத்தியே கிழிச்சு விட்டுருமா. சோ காட்டுல ராஜானா சும்மாவா. நம்பர் 3 கில்லர் வேல்ஸ். கில்லர் வேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஓர்கா. இது கடல்ல ரொம்பவே ஆபத்தான உயிரினம். இதை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு ஃபுல் வீடியோ இருக்குங்க, மறக்காம போய் அதை செக் பண்ணி பாருங்க. இந்த ஓர்கா பாத்தீங்கன்னா டால்பின் ஃபேமிலியை சேர்ந்தது. இதனுடைய சைஸ் 20ல இருந்து 26 அடி வரைக்கும் நீளமும், கிட்டத்தட்ட 6000 கிலோ வரைக்கும் வெயிட்டும் போடக்கூடியது. அண்ட் இதனுடைய முதுகுல இருக்க துடுப்பு மட்டுமே 6 அடி வரை நீளம் இருக்குமா. இதனால ஆல்மோஸ்ட் 19,000 PSI வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியும். பிளஸ் அது போக இதுகிட்ட 4 இன்ச் லென்த்ல 52 ஷார்ப்பான கத்தி மாதிரியான பற்கள் இருக்கு. நல்லா வளர்ந்த உப்பு நெறி முதலையே இந்த ஓர்கா கிட்ட தோத்து போயிரும். இந்த ஓர்கா கிட்ட மோதுனா முதலை கண்டிப்பா பீஸா பழத்துண்டுகளா போயிருங்க. அண்ட் முதலைக்கு ஒரு பர்சன் கூட ஜெயிக்க வாய்ப்பே இல்ல. இந்த விஷயத்துல ஓர்கா தான் இந்த இடத்துல கிங்கா இருக்கும். நம்பர் 4 டைகர். உலகத்திலேயே பூனை வகையில பெருசா வளரக்கூடியது புலிகள் மட்டும்தான். சரியா வளர்ந்த பெங்கால் புலி வால் பகுதியை சேர்க்காம 6.8 அடி வரைக்கும் நீளமும், ஆல்மோஸ்ட் 209 கிலோக்கு மேல வெயிட்டும் போடக்கூடியது. இதனால நல்லா வளர்ந்த முதலைய கண்டிப்பா கொல்ல முடியும். பொதுவா புலிகள் தனித்துவமா வேட்டையாடக்கூடியது. அண்ட் இதுக்கு வேட்டையாடுற இரைகள் எல்லாமே இதுகளை விட சைஸ்ல ரொம்பவே ஹெவியா தான் இருக்கும். புலிகளை சாதாரணமாவே கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும். புலிகள் பசிக்காக மட்டும் இல்ல, ஒரு விதமான டாமினன்ஸ்க்காகவும் ஸ்போர்ட்காகவும் கூட கொல்லக்கூடியது இரைய. இதுக்கு பசி வந்தா போதும், முதலைன்னு இல்லைங்க, மத்த எந்த விலங்கு கையில கிடைச்சாலும் அவ்வளவுதான், ரொம்பவே கொடூரமா கொன்னுடும். ரொம்பவே பசியில இருக்க புலிகிட்ட முதல்ல மாட்டுச்சுன்னா அந்த முதலை கண்டிப்பா பீஸா போயிருமா. இதுல வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலை தன்னை தண்ணியில மறைச்சு வேட்டையாடக்கூடியது, புலி பதுங்கி செடி கொடிகள்ல தன்னை மறைச்சு பாயக்கூடியது.
நம்பர் 5 ஹிப்போபொட்டாமஸ். இந்த உலகத்திலேயே நிலத்துல வாழக்கூடிய உயிரினங்கள்லயே 3வது மிகப்பெரிய தாவர உண்ணி இனம்னா நீர் யானைய தான் சொல்ல முடியும். இது செமி அக்வாட்டிக் மாமல். ஒரு நல்லா வளர்ந்த ஆப்பிரிக்கா நீர் யானை கிட்டத்தட்ட 17 அடி வரை லென்த்தும் 1800 கிலோ வரைக்கும் வெயிட்டும் போடக்கூடியது. அண்ட் இதனுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பழமும் ரொம்பவே அபாரமானதுங்க. ஏன்னா இதனால கிட்டத்தட்ட 1800 PSI வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியும். கூடவே இதனுடைய வாய்ப்பகுதி மட்டும் 2 அடி வரைக்கும் நீளமாகவும் 150 டிகிரி அகலமாகவும் வாயை திறக்க முடியும். இதுக்கு யானையுடைய தந்தங்கள் மாதிரி 1.5 அடிக்கு மேல ரொம்பவே ஷார்ப்பான பற்கள் இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பகுதி, பற்கள் மற்றும் பைட் ஃபோர்ஸ வச்சு முதலைய கடிச்சே கொன்னுடுமா. சில சமயங்கள்ல முதலை 2 துண்டாகவே ஆகிருமா இது கூட மோதும்போது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீர் யானையுடைய உடம்புல என்னதான் முடி கம்மியா இருந்தாலும் இதனுடைய ஸ்கின் செம்ம டஃப்பா இருக்குமா. எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு 9mm பிஸ்டல வச்சு சுட்டாலும் கூட இதுக்கு ஒண்ணுமே ஆகாதாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள நிறைய ஃபேட்ஸ் இருக்கிறதுனால, பிற வேட்டை மிருகம் இந்த ஹிப்போபொட்டாமஸ கடிச்சாலும் கூட இதனுடைய வைட்டல் பார்ட்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாதாங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோல நம்ம முதலைய தனியாவோ, இல்ல கூட்டமாகவோ வீழ்த்தக்கூடிய 5 விதமான விலங்குகள பத்தி பார்த்தோம் இல்லையா? இந்த 5 விதமான விலங்குகள்லயே எந்த விலங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த விலங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஹவுஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.